கொண்டு வந்து சேர்த்துட்டுப்பா. பசி எதுக்கு பசி? மறுமையில வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய பொருளாதாரங்களை மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த கரங்கள். அவங்க ஒன்றும் ஏழைங்களா கிடையாது. அல்லாஹ் அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தாலும் உடனடியாக மனிதர்களுக்கு மக்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு இறக்கமுடையவர்கள். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நபிகளார் அவர்கள் ரொம்ப ஏழை போல இருக்கு, சோத்து கூட வழி இல்லாதவங்க போல இருக்கு, பசின்னு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு அந்த பிம்பம் கிடையாது. நபிகளார் அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்கள். ஆனால் அந்த பொருளாதாரத்தை கைவசம் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காக அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி நம்ம இருக்கிறோமா? அப்படி இருந்தவர்கள் பசி உங்களை எது அழைத்ததோ அது என்னை அழைத்தது என்று சொன்னது என்று சொன்னால், இந்த இடத்துல நம்ம புரியக்கூடிய வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், இருக்கும் போதும் அதேதான், இல்லாத போதும் அதேதான். நடுநிலையாக பயணிக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் நடுநிலையாக பயணிங்கள் அப்படின்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளரின் விவகாரத்தை பார்க்கும்போது அது ஆச்சரியத்தை அளிக்கிறது. அவரது காரியம் அனைத்தும் நன்மையாக அமைகிறது. இந்த பாக்கியமானது ஒரு இறை நம்பிக்கையாளரை தவிர வேற யாருக்கும் கிடைப்பதில்லை. யாருக்கும் கிடைக்கிறது இறை நம்பிக்கையாளரை தவிர. இந்த பாக்கியங்கிறது இந்த விவகாரம் இறையச்சத்து உடையவருக்கு விவகாரம். இறை நம்பிக்கையாளர் தவிர வேற யாருக்கும் இந்த பாக்கியம் கிடைப்பதில்லை அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும் போது அவர் அல்லாஹ்விடத்தில் நன்றி கூறுகிறார். அது அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. அவருக்கு ஒரு இடர் ஏற்படுகிறது, அப்பொழுது அவர் பொறுமையாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, இடர்னா என்ன? பொருளாதாரத்தில் பின்தங்கிறாரு, பெரிய பிரச்சனை, பஞ்சாயத்து வந்தது, ஓஹோன்னு இருந்தவர் டக்குனு கீழே வந்துறாரு. அந்த தருவாயில பொறுமையாக இருக்கிறார். அதுவும் அவருக்கு நன்மையாக ஆகிவிடுகிறது. அவருக்கு பொருளாதாரமோ வேற விஷயங்களோ மேம்பட்டு விடுகிறார். அந்த தருவாயில அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறார். இப்படிதான் அல்லாஹ்வுடைய தூதரும் தோழருடைய வாழ்க்கை இருந்தது. இப்படி இருக்கிறதா என்பதை நாம் எப்பொழுதாவது உரசி பார்த்திருக்கிறோமா? ஏன் பார்க்கறது இல்ல? ஏன்னா அதற்கான நேரம் இல்ல. அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸுடைய வெயிட் எப்படி இருக்கு பாருங்க. இறை நம்பிக்கையாளரை தவிர அவருக்கு நன்மை வந்துட்டா அல்லாஹ்விடத்திலே நன்றி கூறுவார். இறை நம்பிக்கையாளரை தவிர அவருக்கு பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு இடர் ஏற்பட்டு விட்டார், அது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று பொறுமையாக இருப்பார். இறை நம்பிக்கையாளரை தவிர இந்த இடத்தை நம்ம விட்டுட்டோம். அதனால்தான் உள்ளம் ரீதியான தாக்கத்துக்கு ஆட்படுத்தப்பட்டு நோய்வாய்ப்பட்டு கிட்னி ஃபெயிலியர் பாய், ஹார்ட் அட்டாக் பாய், சுகர் பாய், தூக்க வரல பாய், இன்னைக்கு மருத்துவமனைகளில் போய் பல்பொருள் அங்காடிகளிலே குவிவதை போன்று மக்கள் இன்றைக்கு குவிந்து கொண்டே இருக்கிறோம். நபிகளார் அவர்கள் சொல்லுகிறார்கள், அருமையான ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள், உங்களுடைய உள்ளங்களிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு இருக்கிறது, அது சீர்பெற்று விட்டால் உடல் முழுவதும் சீர்பெற்று விடும். அந்த சதை துண்டு சீர்குலைந்து விட்டால் உடல் முழுவதும் சீர்குலைந்து விடும். அதுதான் உள்ளம்னு சொன்னாங்க. இந்த உள்ளத்தை நீ கட்டுப்படுத்திட்டினா, உள்ளத்தை சீர்படுத்திட்டினா, உள்ளத்தை நீ பண்படுத்திட்டினா, நீ இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சீராயிடும், நோயே வராது. பொருளாதாரத்தில் பெரியாட்டி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தா அல்லாஹ் எடுத்தா அது ஏதோ நன்மை இருக்கு அப்படி சொல்ற மனுஷன் விரல் விட்டு எண்ணக்கூடியவனா இருப்பான். பொருளாதாரம் ஐயோ போச்சே அப்படியே கை இழுத்துக்கும், கால் இழுத்துக்கும். பாத்தீங்களா? நல்லா தாங்க இருந்தாரு, திடீர்னு தொழில் அடி வாங்கிட்டாரு, கை கால்லாம் இழுத்துக்குச்சுங்க. ஏன்? அவன் இறை நம்பிக்கையாளராக இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இந்த வீட்டுல இல்ல, அவரு உலகத்தை நோக்கி பொருளாதாரத்தை நோக்கி இருந்தாரு. அதோடைய இடர் ஏற்பட்ட பிறகு தாங்க முடியல, ஐயோ அப்படின்னா முடிஞ்சு போச்சு, கைகால் இழுத்துக்குச்சு. இப்படி எல்லாம் மனுஷன் இருக்கக்கூடாது என்பதை தான் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொல்றாங்க.